ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் கொள்ளுவை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. கொள்ளு ரசத்துக்கு நம்ம அந்த கொள்ளு வேக வைக்கிற தண்ணியை தாங்க எடுப்போம். அதனால் தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. கொள்ளு நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 7 to 8 தட்டி வச்ச பூண்டு, காரத்துக்கு ஏற்றபடி வரமிளகா, பச்சை மிளகாயும் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி வணங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1 பிஞ்ச், மல்லித்தூள் 1 ஸ்பூன், தேவையான உப்பையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி தக்காளி வேக வைக்கிறதுக்காக ஊற்றுறோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ சைடில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க, புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக. புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகம், மிளகு பொடியும், பெருங்காயத்தூள், கொத்தமல்லியும் போட்டு நுர வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெடி.